நீர் ஆகாரம் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பத்தி சொல்ல போறோம். இது பலருக்கும் தெரியாம நீர் ஆகாரம் தானப்பா இதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீர் ஆகாரம் அப்படிங்கிறது தென்னிந்திய மரபு சார்ந்த ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம். பழங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்க. இது சாதாரணமா கஞ்சியோட ரெடி பண்ணி குடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதாவது சாதம் வடிச்ச மீந்து போனா அந்த கஞ்சி இருக்குல்ல, ஸோ அதோட உப்பு, மிளகு, புளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு இது போன்ற பொருட்களை போட்டு நீராக ரெடி பண்றது. ஸோ அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். எளிமையான உணவாகவும் இருக்கு, காசும் அதிக செலவாகாது. நீராகாரம் அப்படிங்கிறது தமிழர்களோட பாரம்பரிய உணவுகள் ஒன்றாக இருக்கு. பெரும்பாலும் காலை உணவாக நம்மளுடைய மக்கள் எடுத்துப்பாங்க. பழைய சாதத்தை உப்போட போட்டு ரெடி பண்ணலாம். இல்லைன்னா மோர், தயிர் கொஞ்சோண்டு பழைய சாதத்துல ஊற்றி ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீராகாரம் குடிச்சிங்கன்னா வயிற்று குடல் இயக்கம் சீராக மாறும், மலச்சிக்கல் பிரச்சனை குறையும், ஸோ ஜீரண சக்தி மேம்படும். வெயில் காலங்களில் நீராகாரம் குடிச்சிங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும், உடல் வெப்பத்தை தணிக்கும். தயிர், மோர் அதை நீராகாரத்தில் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும். ஸோ ஆரோக்கியமான குடல் சூழல் உருவாகும். நல்ல பாக்டீரியாக்களை வளர்ச்சி அடைய செய்யும், கெட்ட பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்திடும். பழைய சாதத்துல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு சக்தியை கொடுக்குது, உடலுக்கு நாள் முழுக்க தேவையான ஆற்றலை கொடுக்குது. நீர், உப்பு, மோர் இது எல்லாமே நீராகாரத்துல சேர்றதுனால நீர் சத்து அதிகரிக்குது. ஸோ நீர் இழப்பு பிரச்சனையை தடுத்துடலாங்க. ஸோ உடனடியாக உடலை டிடாக்ஸ் செய்யக்கூடிய வேலையில நீராகாரம் ஈடுபடுது. ஸோ நுரையீரலும் கல்லீரலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீராகாரத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். வாயு பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிற்று புண்ணு, வயிற்றுல அமிலத்தன்மை பிரச்சனையா இருக்கிறது, இது எல்லாமே நீராகாரம் குடிச்சா சரியாகிடும். நல்ல பசியை தூண்டுங்க. பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, நாள்பட்ட பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வை போக்கக்கூடிய அற்புதமான பானமாக நீராகாரம் இருக்கு. உடல் நறுமணமா இருக்கணும், உடல்ல வேர்வை துர்மாற்றம் எல்லாம் மறையணும், இளநரையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் நீராகாரத்தை சாப்பிடுவாங்க. மனசுகள் பிரச்சனை, மூலவியாதி பிரச்சனையை கூட ஈஸியா சரி பண்ணிடும் நீராகாரம். நல்ல ஜீரணமாகக்கூடிய பழைய சாதமாக இருக்கிறதுனால அதுல நீர், மோர் இது போல விஷயங்கள் எல்லாம் சேர்க்கறதுனால வயிற்றுக்குடல் ஆரோக்கியமா இருக்கும். வெறும் தண்ணீர்ல சாதத்தை ஊற வச்சு நீராகாரத்தை ரெடி பண்ணலாம். மோர், கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு கூட நீராகாரம் ரெடி பண்ணலாம். நீராகாரம் குடிக்கிறதுனால உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஈஸியா கிடைச்சிடும். இதுல வைட்டமின் கே, வைட்டமின் பி, அமினோ அமிலங்கள் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான புரத சத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. புரோபயாட்டிக், இனோசிட்டால் இது போன்ற சத்துக்கள் எல்லாமே இந்த நீராகாரத்தின் மூலமா நமக்கு கிடைச்சிடுது. காலையில தினமும் நீராகாரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற நுண்ணுயிரிகளை இது அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னாலே வயிற்றுக்குடல் தான். அந்த வயிற்றுக்குடலை சரியாக இயங்க வைக்கிறதுக்கு நீராகாரம் உதவுது. அதே மாதிரி வயிற்றுக்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகளை பாதுகாத்து கெட்ட நுண்ணுயிரிகளை அழிக்கக்கூடிய வேலையை நீராகாரம் பண்ணிடும். தினமும் காலையில நீராகாரம் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஈஸியா சரியாயிடும். நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். ஹார்மோன் உற்பத்தியிலையும் இது முக்கியமான பங்கு வகிக்குது. உடல் சூட்டை குறைச்சி தலைமுடி உதிர்வதை தடுக்குது. முகப்பரு பிரச்சனை வராம தடுக்குது. தினமும் நீராகாரம் குடிக்கிறதுனால உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் முழுசா உங்களுக்கு கிடைச்சிடும்.